So in the exercise 1.3 நம்ம continue பண்ணுவோம். So exercise 1.3ல 13th sum. The weight of a muscles of a man is a function of his body weight x and can be expressed as w of x is equal to 0.35 into x. Determine the domain of this function. So இந்த function ஓட domain என்னன்னு கேட்டிருக்காங்க. So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா so 13th one என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given that weight of the muscle weight of the man it is equal to so w of x is equal to 0.35 into x where x is the body weight. X is the body weight of a man and w of x is the muscle weight. Muscle weight of a man. So இங்க நமக்கு வந்து w of x ங்கிறது muscle weight of a man, x ங்கிறது body weight. ஓகேவா? so muscle weight வந்து in terms of body weight ஓட ஃபங்க்ஷனா கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட domain கேட்டிருக்காங்க. now body weight of a man வந்து நெகட்டிவா இருக்க முடியுமா? ஒரு மேனோட weight வந்து நம்ம எல்லாருமே weight பார்ப்போம். அது வந்து நெகட்டிவா இருக்குமா? can it be negative? கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்க முடியாது. நெகட்டிவ்க்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? நெகட்டிவ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதுமாதிரி வெயிட் ஆஃப் எ மேன் வந்து ஜீரோவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 500 grams இல்லை 100 grams ஆகுது இருக்குமே தவிர நமக்கு ஜீரோ வர்றதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ ஜீரோ வராது, நெகட்டிவ் நம்பரும் வராது. ஓகேவா? ஸோ பாடி வெயிட் ஆஃப் எ மேன் cannot be negative. ஸோ அது நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போ therefore domain. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து என்ன வரும்? domain of w of x is equal to ஸோ இதோட டொமைன் வந்து என்ன வரும்? ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வரலாம். ஸோ நான் இங்கே பாருங்கள் ஓப்பன் இன்டர்வல் தான் போட்டிருக்கேன். நான் ஓப்பன் இன்டர்வல் போட்டிருக்கேன். அப்படின்னா ஜீரோ இஸ் நாட் இன்க்ளூடட். ஜீரோக்கு அடுத்த நம்பர்லேருந்து வரலாம். மேபி 0.000 அந்த தட் இஸ் 100 grams இல்லை 100 gramsக்கு கீழே இருந்து கூட இருக்கலாமே தவிர பட் ஜீரோ வராது. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், நான் ஓப்பன் இன்டர்வல் ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ அப்போ therefore the domain of this w of x or இந்த ஃபங்க்ஷனோட domain or x can take the values from 0, that is from 0னா 0 is not included here. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஓப்பன் இன்டர்வல் தான் போட்டிருக்கோம். ஸோ 0 is not included. 0 இல்லாமல் ஜீரோக்கு அடுத்த நம்பர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம். ஜீரோக்கு இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். it may take these values. so the domain of this function is this. அதே மாதிரி இதோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா சின்ஸ் டொமைன் வந்து நெகட்டிவாக இல்லாததுனால கண்டிப்பாக ரேஞ்சும் நெகட்டிவாக இருக்காது. அதுமாதிரி டொமைன் ஜீரோ இல்லாததுனால இப்போ இங்கே ஜீரோ எக்ஸுக்கு ஜீரோன்ற வேல்யூ இல்லாததுனால உங்களுக்கு ரேஞ்ச்லேயும் ஜீரோ வராது. ஜீரோ இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்போ therefore range of w of x is also open interval 0, infinity. ஸோ இதோட ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா it will be 0, infinity. ஏன்னா இதில் வந்து டொமைனில் நம்ம நெகட்டிவ் நம்பர் இன்க்ளூட் பண்ணலை. எக்ஸுக்கு மைனஸ் போட்டால் தானே w of x மைனஸில் வரும். எக்ஸுக்கு மைனஸே போடாதப்போ எப்படி w of x மைனஸ் வரும்? அதுக்கு பாசிபிளே இல்லை. நம்ம எக்ஸுக்கு ஜீரோ போட்டால் தானே w of x ஜீரோ ஆகும். அதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை. அப்போ therefore the domain of this function is open interval 0, infinity and the range of this function is again open interval 0, infinity. ஓகேவா? அடுத்தது நமக்கு 14th one என்ன கேட்டிருக்காங்கன்னா the distance of an object falling is a function of time t. ஸோ டைம் டீயில் ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க and can be expressed as s of t is equal to minus 16t square. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து s of t is equal to minus 16t square. ஏன் நெகட்டிவில் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து தட் இஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே விழுது. அப்போ அதோட இது குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா, டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதனால தான் நமக்கு நெகட்டிவில் இருக்குது. கிராஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க and determine if it is 1 to 1. இது 1 to 1 கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா so the given function is s of t is equal to minus 16t square. so this is the function given. s of t is equal to minus 16t square. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு கிராஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஃப் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? கிராஃப் வரையணும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். let us give some values for t. and t வந்து நெகட்டிவாக இருக்காது. tங்கிறது இங்கே டைம்.
டீங்கிறது டைம் எங்கேயாவது நெகட்டிவில் இருக்குமா? டைம் -1 செகண்ட் -2 செகண்ட் அதெல்லாம் எடுக்க முடியுமா? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அதனால் டி வந்து இங்கே நெகட்டிவாக இருக்காது, ஜீரோவாக இருக்கலாம். அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம், பட் நெகட்டிவாக இருக்க சான்ஸே இல்லை. ஸோ அதனால் let us tabulate some values. ஸோ டி எஸ் ஆஃப் டி. ஸோ டீக்கு நம்ம வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ டீக்கு 0 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? எஸ் ஆஃப் டீயும் 0 தான். அடுத்து டீக்கு 1 கொடுத்தீங்கன்னா when t is equal to 1 செகண்ட். ஸோ 1 செகண்டாக இருக்கும்போது அப்போ நமக்கு என்ன ஆகும்? இங்கே 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? -16. அடுத்து டீக்கு 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 square is 4 இல்லையா? ஸோ 4 into 16 it is going to be -64. ஓகேவா? அண்ட் தென் 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? t square is 9. 9 into 16 is -144. ஸோ இதை வந்து நம்ம கிராஃபாக வரைய சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கிராஃப்னா ஜஸ்ட் நம்மளா பிளாட் பண்ணி வரைய வேண்டியதான். ஸோ இங்கே let us take the values 1 2 3 -1 -2 -3 x dash. இங்கே வந்து 0 -16 and then -64 -144 இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரெகுலர் இன்டர்வல்ஸில் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். சாரி 0 எடுத்துக்கிட்டேன். ஐம் வெரி சாரிம்மா. 0 இங்கேயே 0 இருக்கு இல்லையா? ஸோ இது -16, இது வந்து -64, இது வந்து 144. ஸோ y dash. ஸோ இங்கேயும் 16 64. ஓகே. ஸோ 0 போடும்போது 0 இல்லையா? 0,0. ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து 1, -16. ஸோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் 2, 64. இது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் 3, 144. ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ this is the graph of the function. ஸோ இதுதான் அந்த கிராஃப். இது நீங்கள் கொஞ்சம் சிங்கிள் லைன் வர மாதிரி ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கம்மா. எனக்கு இங்கே அந்த மாதிரி பண்ண முடியல, அதனால் டபுள் லைனாக வருது. அப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் சிங்கிள் லைன் வர மாதிரி யூஸ் ஸ்கேல் அண்ட் பென்சில். கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் வரும். ஸோ யூஸ் ஸ்கேல் அண்ட் பென்சில். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? யூஸ் ஸ்கேல் பென்சில் டு ஜாயின் தீஸ் லைன்ஸ். ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஆர் இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக வரையட்டுமா? நான் I'll draw it clearly. இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக வரைகிறேன். ஸோ இது x axis, இது x dash, இது y, the origin. So 1 2 3 -1 -2 -3. ஸோ நமக்கு வேல்யூஸ் வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குது? 16 64 இருக்கு இல்லையா? ஸோ அதனால் let us take it like this. 16 multiples of 16 எடுத்துக்கோமா? ஸோ -16, அடுத்து -32. So it is going to be -48, அடுத்தது -64, -80, and then -96, and then 16 into 7 என்ன வரும் உங்களுக்கு? 7 112. அடுத்து 16 into 8 is going to be 48, 128. 16 into 9, so 16 into 9 it will be 9, yeah, so 144. so 160 minus. இப்போ இது கிராஃபாக பிளாட் பண்ணுவோம்.
ஸோ 1 0 0 இது ஒரு பாயிண்ட்டு, and then 1 -16 இது ஒரு பாயிண்ட்டு, and then 2 64 இது ஒரு பாயிண்ட்டு, and then 3 144 ஸோ இப்போ இது நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் இட். ஆக்சுவலாக இது ஒரு பேரபோலா மாதிரி தான் வரும். பேரபோலா ஒரு சைடு மட்டும்தான் வரும். வில் கெட் ஒன் சைட் ஆஃப் த பேரபோலா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். த கிராஃப் வில் பி லைக் திஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி வரைங்க. ஏன்னா அது மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வராது, இது ஒரு பேரபோலா மாதிரி தான் வரும். கொஞ்சம் இது மாதிரி கர்வி நேச்சரோடு தான் வரும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி வரைங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை கிராஃப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஒன், டிட்டர்மின் இஃப் இட் இஸ் 1 to 1. இது 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட் அஸ் கன்சிடர், நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் ஆஃப் டீன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன எடுத்துக்கோன்னா, லெட் எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்குவோம். லெட் அஸ் அஸ்யூம் இட். ஸோ அப்போ விச் மீன்ஸ் -16t square அதான ஃபங்க்ஷன். இப்போ டீக்கு பதிலாக எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணல, -16x² is equal to -16y². ஸோ அப்போ therefore x² is equal to y². இப்போது இங்கே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த டைம். இங்கே இது வந்து டைம் இல்லையா? எஸ் ஆஃப் டி, டீன்றதில் தானே கொடுத்துருக்காங்க. இல்லை இப்படியே எடுக்கலாம், அல்லது t1 t2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ லெட் எஸ் ஆஃப் t1 is equal to s of t2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ therefore -16t1 square is equal to -16t2 squareன்னு வந்துடும். இப்போ which is t1 square is equal to t2 squareன்னு வரும். இப்போ இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுக்க முடியாது, ஏன்னா t1 is equal to -t2ன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா t2 cannot be negative, t1 and t2 cannot be negative. So this implies t1 is equal to t2. ஏன்னா since t1 and t2 cannot be negative, ஏன்னா தே ஆர் டைம் இல்லையா? டைம் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ அதனால் அது நெகட்டிவாக இருக்க முடியாது. அப்போ therefore s of t1 is equal to s of t2ன்னு எடுத்தோன்னா we are getting it as t1 is equal to t2. அப்போ therefore s of t is an 1-to-1 function. ஸோ it is an 1-to-1 function. இது 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 15th ஒன் போடலாம். 15th one. So 15th one என்ன கேட்டிருக்காங்க? The total cost of airfare on a given route is comprised of the base cost C. So base cost and the fuel surcharge. Fuel surcharge S. ஓகேவா? In rupee. Both C and S are functions of the mileage M. So Cயும் Sயும் வந்து functions of mileage M. எவ்வளோ மைலேஜ் போகிறீங்களோ, எத்தனை மைல்ஸ் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேஸ் காஸ்ட்டும் வரும், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபியூயல் சர்சார்ஜும் வரும். ஓகேவா? அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மின் த ஃபங்க்ஷன் ஃபார் டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ டிக்கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ். ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் எ டிக்கெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜ் கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபைண்ட் த ஏர்ஃபேர் ஃபார் ஃப்ளையிங் 1600 miles. 1600 miles போகிறதுக்கு எவ்வளோ வந்து ஏர்ஃபேர், எவ்வளோ டிக்கெட்டுக்கு ஃபேருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸோ த கிவன் ஃபங்க்ஷன்ஸ், the given functions are, so cost function என்ன கொடுத்திருக்காங்க? C of m is equal to 0.4m plus 50 and S of m, that is fuel surcharge, அது வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 0.03m ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட், ஸோ டோட்டல் காஸ்ட் T of m. So we have to find T of m. T of m ங்கிறது என்ன? C of m plus S of m. அதுதான் டோட்டல் காஸ்ட். ஸோ ரெண்டு காஸ்ட்டையுமே ஆட் பண்ணணும். இந்த பேஸ் காஸ்ட் ப்ளஸ் இந்த ஃபியூயல் சர்சார்ஜ் ரெண்டே ஆட் பண்ணணும். அதுதான் டோட்டல் காஸ்ட். அப்போ which is equal to 0.4m plus 50 plus 0.03m. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா you are getting it as 0.43m plus 15 கிடச்சிரும். ஸோ this is T of m. ஸோ டோட்டல் காஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மைலேஜில் கிடச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 1600 miles பறக்கிறதுக்கு வாட் இஸ் த காஸ்ட், காஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ therefore காஸ்ட்
when or total cost when m is equal to 1600 miles. So m வந்து 1600 miles இருக்கும்போது what will be the total cost ன்னு போடுவோம். So அப்போ it is t of 1600 is equal to 0.43 into 1600 plus 50. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வில் கெட் திஸ் as இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ் as 738 rupeesன்னு வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ் as 43 into 16 வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும்? இட் வில் பி so I'll get it as 68800. so 688 plus 15 வரும். so இதோட plus 50 பண்ணோன்னா so you'll get it as 738. so the total cost will be rupees 738. so the total cost for flying 1600 miles is 738 rupees. ஓகேவா? okay இப்போ next one என்ன கேட்டிருக்காங்கன்னா 16th one, a sale person whose annual earnings can be represented by the function a of x is equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of merchandise he sell. ஸோ அவன் என்ன வியாபாரம் பண்ணுறானோ அதோட ருப்பி வேல்யூ தான் அந்த எக்ஸுங்கிறது. அந்த எக்ஸுங்கிறது இட் இஸ் த ருப்பி வேல்யூ ஆஃப் திஸ் வாட் எவர் ஹீ செல்ஸ். அவன் என்ன விற்கிறானோ, மேபி பென்னாக இருந்தால் பெண்ணோட ருப்பி வேல்யூ இது, அல்லது மேபி ஒரு இதுவாக இருந்தால் தட் இஸ் கோல்டாக இருந்தால் கோல்டோட ருப்பி வேல்யூ, அந்த மாதிரி. his son is also a sales and his earning, அவனும் அதே சேல்ஸில் தான் இருக்கா. அவனோட earning is represented by s of x is equal to 25,000 plus 0.05x. find a plus s of x and determine the total family income. total family income கேட்டிருக்காங்க. if they sell rupees 1 crore 50 lakhs worth of merchandise, இவ்வளோ worth of merchandise அவங்க விற்றாங்கன்னா what is the total family income, அவங்க family income என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சேம் இதே மாதிரி தான் போடணும். ஸோ நமக்கு the given functions are என்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே போட்டோம்ல, இதே மாதிரி தான். ஸோ the given functions are போட்டுட்டு a of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க 30,000 plus 0.04x அதை எழுதிக்கணும். அடுத்தது s of x அந்த பையனோட சேல்ஸ் s of x is equal to 25,000 plus 0.05x போட்டுக்கணும். அடுத்து a plus s of x அது எப்படி எழுதலாம்? a of x plus s of xன்னு எழுதலாம் இல்லையா? a plus s of x is equal to a of x plus s of x. ஸோ ரெண்டே ஆட் பண்ணணும், ரெண்டு ஃபங்க்ஷனே ஆட் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட்டோட ஆட் பண்ணுங்கள், இந்த வேரியபிளோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதுதான் வந்து டோட்டல் சேல்ஸ் ஆர் டோட்டல் ஃபேமிலி இன்கம். இப்போது அவங்க வந்து இவ்வளோ ஒர்த் ஆஃப் மெர்ச்சன்டைஸ் சேல் பண்ணாங்கன்னா தட் இஸ் when x is equal to 1 crore 50 lakhs. ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூவாக இருந்தால் வாட் இஸ் தர் டோட்டல் ஃபேமிலி இன்கம்னு கேட்டிருக்காங்க. ஸோ when x is equal to this வாட் இஸ் a plus s of xன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஹோம்ஒர்க்காக போட்டுற முடியுமா? இது ஈஸி, சேம் இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். ஓகேவா? ஸோ இதை யூ ட்ரை இட் அஸ் அ ஹோம்ஒர்க். தெரியலன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் 17th one என்ன கேட்டிருக்காங்கன்னா, the function for exchanging American dollars for Singapore dollar on a given day is f of x is equal to 1.23x. ஸோ இதுதான் வந்து அமெரிக்கன் டாலரை வந்து நமக்கு சிங்கப்பூர் டாலராக மாற்றுறதுக்குரிய ஃபங்க்ஷன். where x represents the number of American dollars. So x ங்கிறது இங்கே number of American dollars. On the same day, the function for exchanging Singapore dollar to Indian rupee. Singapore dollar Indian rupee மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து g of y is equal to 50.50y, where y represents the numbers of Singapore dollars. So இது Singapore dollars குறிக்குது. Write a function which will give the exchange rate of American dollar in terms of Indian rupee. அமெரிக்கன் டாலரை இந்தியன் ருப்பியில் மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இது வந்து அமெரிக்கன் டாலர், அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் ருப்பி சிங்கப்பூர் டாலரை மாற்றுறதுக்கு அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலராக மாற்றுறதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் கிவன் as f of x is equal to
1.23x. ஸோ இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த சிங்கப்பூர் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பியாக மாற்றுறதுக்கு, இதுலேருந்து இந்தியன் ருப்பியாக மாற்றுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, which is g of y, which is equal to என்னென்னு கொடுத்துருக்காங்க, 550.50 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் given. ஓகேவா? அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலராக மாற்றுறதுக்கு, ஒரு இதை வேணால் இப்படி எழுதிக்கோங்க, இது ரொம்ப கொசன்னு இருக்கு. ரைட் இட் லைக் திஸ். அமெரிக்கன் டாலர், அமெரிக்கன் டாலர்ல இருந்து நமக்கு சிங்கப்பூர் டாலர், இது மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷன், கொடுத்துருக்காங்க, which is f of x is equal to 1.23x. ஓகேவா? அண்ட் தென் சிங்கப்பூர் டாலர்ல இருந்து இந்தியன் ருப்பியாக மாற்றுறதுக்கு நமக்கு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, which is g of y, which is equal to 50.50 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பியாக மாற்றணும், இதுதானே நம்ம அந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் படித்தோம். that is f of x is a function which is defined from x to y, and g of x is a function which is defined from y to z. Then g circle f is a function which is defined from x to z ன்னு சொன்னோம் இல்லையா? இதானே நம்ம இதில் படித்தோம். ஸோ அப்போ அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பிக்கு மாற்றணும்னா அதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, இட் இஸ் g circle f. The function is g circle f. அப்போ therefore g circle f can be written as g of f of x, which is equal to g of f of x and 1.23x இல்லையா? g of 1.23x. அப்போ which is equal to, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபங்க்ஷனில் yக்கு பதிலாக நம்ம 1.23x பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனில் yக்கு பதிலாக நம்ம 1.23x பண்ணணும். அப்போ which means 50.50 into 1.23x. So this is the function for changing the American dollars into Indian rupees. இங்கே xங்கிறது அமெரிக்கன் டாலர், ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll get it as 62.115 x ன்னு வரும். So this is the function for changing, so g circle f of x. So this is the function for changing American dollars to Indian rupee. So American dollar கொடுத்தீங்கன்னா அது இந்தியன் ருப்பியாக மாற்றுறதுக்கான ஃபங்க்ஷன் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இப்படி எதுனா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் நான் இப்படி போட்டேன். எக்ஸாம்லேயும் இப்படி போடலாம், தப்பில்லை, தாராளமாக போடலாம், நீங்கள் நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி யூ கேன் டூ இட். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 18th one. The owner of a small restaurant can prepare a particular meal at a cost of ₹100. ஸோ ஒரு மீல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவனுக்கு காஸ்ட் வந்து ₹100 ஆகுது. He estimates that if the menu price of the meal is X rupees, அதை X rupeesக்கு அவன் விற்றானா, அந்த மெனுவில் வந்து அவன் X rupeesன்னு அதோட ப்ரைஸை போட்டானா, then the number of customers who will order that meal at that price in an evening is given by, எத்தனை பேர் அந்த மீல் ஆர்டர் பண்ணுவாங்கன்னா d of x is equal to 200 minus x, இத்தனை பேர் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு அவன் எதிர்பார்க்குறான். ஓகேவா? அந்த ஈவினிங்கில் இத்தனை பேர் ஆர்டர் பண்ணுவாங்க, எக்ஸ் ருப்பீஸ்ன்னு போட்டால் இத்தனை பேர் ஆர்டர் பண்ணுவாங்கன்னு அவன் எதிர்பார்க்குறான். எக்ஸ்பிரஸ் ஹிஸ் டே ரெவென்யூ, அவனோட ஒரு நாள் எவ்வளோ வந்து வருமானம் வருது அது நமக்கு கேட்டிருக்காங்க. டே ரெவென்யூனா ஒரு நாள் எவ்வளோ இன்கம், அவனோட டே ரெவென்யூ என்ன, டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, தட் இஸ் அவனுக்கு காஸ்ட் எவ்வளோ செலவாகுது அது கேட்டிருக்காங்க. தட் இஸ் இது மீல் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, ஒரு நாள் வருமானம் என்ன, அண்ட் தென் ப்ராஃபிட் ஆன் திஸ் மீல், அந்த மீலோட ப்ராஃபிட் என்ன, அந்த மீல் பண்ணுறதுனால அவனுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிது, அதை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சுதா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இட் இஸ் கிவன் தட் ஒரு மீல் ப்ரிப்பேர் பண்ணுறாலே அட் அ காஸ்ட் ஆஃப் ₹100. ஸோ அப்போ தேர்ஃபோர் த காஸ்ட் ஆஃப் த மீல், ஸோ அந்த மீலோட காஸ்ட் எவ்வளோ, ₹100. The cost of the meal is ₹100. ஓகேவா? மீலோட காஸ்ட் வந்து ₹100 நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் the number of customers,
ஸோ த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் அவன் எதிர்பார்க்குறான், அது வந்து இட் இஸ் d of x which is equal to 200 minus x. இத்தனை பேர் வருவாங்கன்னு அவன் எதிர்பார்க்குறான். அதாவது எக்ஸ் ருபீஸ்னு வச்சா இத்தனை பேர் அந்த மீலை வாங்கி சாப்பிடுவாங்கன்னு அவன் எதிர்பார்க்குறான். நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இஸ் 200 minus x. அப்போ தேர்ஃபோர் வாட் அபவுட் ஹிஸ் டோட்டல் காஸ்ட், எவ்வளோ அப்போ அவனுக்கு செலவாயிருக்கு அந்த மீல் பண்ணுறதுல, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு, ஒரு மீல் பண்ணுறதுக்கு 100 ருபீஸ் ஆச்சு. அப்போ 200 minus x மீல்ஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா இத்தனை பேர் ஒரு மீல் ஆர்டர் பண்ணியிருக்காங்களே, அப்போ இத்தனை மீல் அவனுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கும், இட் வில் பி 100 into 200 minus x. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த டோட்டல் காஸ்ட். அவனோட டோட்டல் காஸ்ட் இதுதான். ஓகேவா? இப்போது நமக்கு காஸ்ட் ஆஃப் ஒன் மீல் நம்ம இப்படி எடுத்துக்குவோம், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒன் மீல். ஸோ இங்கே ஏன்னா காஸ்ட்டுங்கிறது அவன் அது தயாரிக்கிறதுக்கான காஸ்ட்டு, அவன் அந்த ஒன் மீலை எவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறான், எக்ஸ் ருபீஸ்க்கு விற்கிறான். அவன் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறான், எக்ஸ் ருபீஸ்க்கு விற்கிறான் ஒரு மீலை. அப்போ தேர்ஃபோர் அவனோட டோட்டல் ரெவன்யூ என்ன, ஒன் டே ரெவன்யூ, டே ரெவன்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம், டே ரெவன்யூனா ஒரு மீலை வந்து அவன் எக்ஸ் ரூபாய்க்கு விற்றானா, அப்போ இத்தனை பேருக்கு அவன் விற்றுருக்கான் இல்லையா, 200 minus x பேருக்கு விற்றுருக்கான், அப்போ எவ்வளோ ரூபாய் அவனுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மீல் எக்ஸ் ருபீஸ்னா அப்போ இத்தனை பேருக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும், இட் இஸ் எக்ஸ் இன்ட்டு 200 minus x. ஸோ அப்போ தேர்ஃபோர் ஹிஸ் டே ரெவன்யூ வில் பி எக்ஸ் இன்ட்டு 200 minus x. இதுதான் அவனோட டே ரெவன்யூ. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட். அவனுக்கு இதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது என்ன, இந்த டோட்டல் காஸ்ட்லேருந்து அவனோட அந்த செல்லிங் ப்ரைஸ், ஒரு நாள் அவனுக்கு ஆன அந்த செல்லிங் ப்ரைஸை கழிச்சிட்டோன்னா, சரி இந்த செல்லிங் ப்ரைஸ்லேருந்து இந்த டோட்டல் காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும் இல்லையா. ஏன்னா ப்ராஃபிட்டுங்கிறது என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதான ப்ராஃபிட்டு. ஸோ இதுதான் அவனுக்கு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அந்த அத்தனை மீலையும் விற்றதுக்கான காசு இதுதான். ஸோ அப்போ தேர்ஃபோர் ப்ராஃபிட்டுங்கிறது டே ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். ஸோ டே ரெவன்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட், இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 200 minus x மைனஸ் 100 into 200 minus x. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ப்ராஃபிட். இதுதான் அவனோட ப்ராஃபிட். ஓகேவா. ஸோ நமக்கு கேட்டது வந்து டோட்டல் காஸ்ட் கேட்டாங்க, அப்புறம் அவனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செல்லிங் ஆச்சு, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, அந்த மீல்ஸை விற்றதுனால அவனோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவுன்னு கேட்டாங்க. ஸோ அது நம்ம எழுதிட்டோம். அடுத்தது ப்ராஃபிட், அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ ப்ராஃபிட் வந்து இது. இப்போ இது ரெண்டுலேருந்து 200 minus x நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம் இல்லையா. வெளில எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும் நமக்கு, எக்ஸ் மைனஸ் 100. ஸோ அப்போ தேர்ஃபோர் திஸ் இஸ் இஸ் ப்ராஃபிட். இதுதான் ப்ராஃபிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா. ஸோ இது 3 தான் கேட்டிருந்தாங்க நமக்கு. ஓகே, இப்போ 19th ஒன் பாருங்கள். த ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட்டிங் Fahrenheit to Celsius temperature is y is equal to 5x by 9 minus 160 by 9. Find the inverse of this function. இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. and determine whether the inverse is also a function. இன்வர்ஸும் ஃபங்க்ஷன் தானான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19th one. So it is given that the formula for converting Fahrenheit to Celsius. So Fahrenheit at Celsius convert பண்றதுக்கான formula. So the formula for converting Fahrenheit to Celsius is y is equal to, so என்னன்னு கொடுத்துருக்காங்க 5x by 9 minus 160 by 9. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. that is, or in other words இப்படி எடுத்துக்கலாம், y is equal to 5x minus 160 divided by 9 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. so this is what given. or இதை நம்ம வந்து Fahrenheit Celsius மாத்திரம் இல்லையா. so இதை வந்து let us write it as f of x. f of x is equal to 5x minus 160 divided by 9 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். we need to find inverse. ஸோ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இது வந்து it is an 1-to-1 function and on-to function. இது 1-to-1 and on-to function. ஏன்னா இப்போ f of x is equal to f of y ன்னு எடுத்திங்கன்னா, ஸோ 1-to-1 செக் பண்ணிங்கன்னா f of x is equal to f of y ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா then x is equal to y ன்னு வரும். ஸோ அதனால் இது 1-to-1 ஃபங்க்ஷன். அதே சமயத்தில் இது on-to ஃபங்க்ஷனும் கூட தான்.
it is an onto function. range கோடொமைனும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம். that is f inverse circle f is equal to I ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ which means f inverse of f of x, f inverse of f of x is equal to x ன்னு எடுத்துக்கோம். அப்போ which means f inverse of 5x minus 160 divided by 9 is equal to x ன்னு எடுத்துக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம வேற ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். 5x minus 160 divided by 9 is equal to some y ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து x என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ 5x minus 160 is equal to 9y, or 5x is equal to 9y plus 160. அப்போ இதுலேருந்து x என்ன வரும்? what will be x from this? ஸோ அப்போ x is equal to 9y plus 160 divided by 5 வந்துடும். 9y plus 160 divided by 5 வந்துடும். or இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? x is equal to 9 by 5y plus so 160 by 5. 160 by 5ன்றது என்னது? 32. ஓகேவா? so this is x. இப்போ இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். let us replace it here. இங்கே ரீப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? we'll get this as f inverse of y. f inverse of y is equal to 9 by 5y plus 32. இப்போ இது x ன்னு மாற்றணும்னா, இப்போ therefore we get that f inverse of x is equal to 9 by 5x plus 32. so this is the inverse of the function. இதுதான் அந்த inverse of the function. இந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷனோட inverse இதுதான். inverse of the given function is this. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுவும் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. yes, it is a function. it is also a function. ஏன்னா for every x belongs to R, x வந்து ரியல் நம்பரா இருக்கும்போது f inverse of x also belongs to R. for every x belongs to R, we have unique f inverse of x which belongs to R. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிகிரிலேருந்து ஃபேரன்ஹீட் மாற்றுறதும், ஃபேரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் மாற்றுறதும், செல்சியஸ்லேருந்து ஃபேரன்ஹீட் மாற்றுறதும், இங்கே செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்லேருந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸுங்கிறது நம்ம ரியல் நம்பர் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்போது ஃபார் எவ்ரி எக்ஸ், ஒவ்வொரு எக்ஸுக்குமே ஒரு யூனிக் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? நிறைய வராது, ஒன்று தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு ரியல் நம்பர் செட்டில் இருக்கும். இட் வில் ஆல்சோ லை இன் த ரியல் நம்பர் செட். அதனால இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், வி ஹாவ் யூனிக் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் விச் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ therefore இட் இஸ் அ ஃபங்க்ஷன். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் தான், அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? 20th one. A simple keeper takes a number and codes it. ஒரு நம்பர் எடுத்துட்டு அது வந்து கோட் பண்ணுது. எப்படி கோட் பண்ணுதுன்னா, யூசிங் திஸ் ஃபங்க்ஷன் f of x is equal to 3x minus 4. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது கோட் பண்ணுது. find the inverse of this function. இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. determine whether the inverse is also a function. அந்த இன்வர்ஸும் ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. and verify the symmetrical property about the line y is equal to x. y is equal to like xங்கிற அந்த லைனுக்கு அது எப்படி சிமெட்ரிக்கலாக இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. by drawing the lines. நான் என்ன அர்த்தம்னா, கிராஃப் வரைஞ்சி காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, ஸோ the given function is ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன? f of x is equal to 3x minus 4. So this is an one-to-one function and on-to function. இது one-to-one and on-to function. ஓகேவா? இப்போ இதுக்கு f inverse கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ f inverse circle f is equal to I இல்லையா? அப்போ which means f inverse of f of x is equal to x. அப்போ which means f inverse of 3x minus 4 is equal to x ன்னு சொல்லலாம். இப்போ let us put 3x minus 4 is equal to y ன்னு எடுத்துக்கோம். அப்போ from this 3x is equal to y plus 4 ன்னு வந்துடும். அப்போ x is equal to y plus 4 by 3 ன்னு வந்துடும். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, அப்போ we get that f inverse of y is equal to y plus 4 by 3 ன்னு வந்துடும். அப்போ therefore f inverse of x is equal to x plus 4 by 3.
So this is the inverse of the given function. So கொடுத்திருக்க ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் இதுதான் inverse of the given function. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. Yes, it is a function. It is also a function. ஏன் இது ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா பிகாஸ் இங்கேயும் அதே ரீசன் தான். For every x belongs to R. x ஒரு ரியல் நம்பராக இருக்கும்போது x ரியல் நம்பர் செட்டில் நீங்கள் என்ன நம்பர் எக்ஸுக்கு கொடுத்தீங்கனாலும் f inverse of x வந்து யூனிக்காக கிடைக்கும். ஒரே ஒரு f inverse of x தான் கிடைக்கும். We have unique f inverse of x which also belongs to R. அதுவும் நமக்கு Rல இருக்கும், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் இருக்கும். புரியுதா? எக்ஸ்ன்னு நீங்கள் ரியல் நம்பர் செட்டில் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து பாருங்களேன், 2 கொடுத்து பாருங்கள், என்ன வரும்? 2 + 4/3 6/3 which is equal to 2ன்னு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நம்பர் தானே கிடைக்குது, அதுவும் ரியல் நம்பர் செட்டில் இருக்குல்ல. அதுமாதிரி எக்ஸுக்கு 7.5 கொடுத்தீங்கனாலும், சப்போஸ் 7.5 கொடுத்தீங்கனாலும் 11.5/3ன்னு வரும். அதுவும் ரியல் நம்பர் செட்டில் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம், எக்ஸுக்கு வந்து நீங்கள் ரியல் நம்பர் செட்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் கொடுத்தீங்கன்னா நமக்கு யூனிக் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஒரு தனித்தனி எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அதுவும் ரியல் நம்பர் செட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால இதுவும் ஃபங்க்ஷன் தான். இட் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. அதோட சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அபவுட் த லைன் y is equal to x. அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். இந்த f of xக்கும் f inverse of xக்கும் நம்ம கிராஃப் வரைய போகிறோம். we are going to draw the graph of these two functions. ஓகேவா? ஸோ முதல்ல f of x எடுத்துக்கலாம். ஸோ f of x என்ன? 3x - 4 இதானே. இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம இது பண்ணிப்போம். f of x. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு 0 போட்டோன்னா என்ன வரும் உங்களுக்கு? f of x வந்து -4 வரும். எக்ஸுக்கு சப்போஸ் 1 போட்டிங்கன்னா, எக்ஸ்க்கு 1 கொடுத்தீங்கன்னா -1, எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 - 4 is 2ன்னு வந்துடும். அடுத்து எக்ஸுக்கு சப்போஸ் -1 கொடுத்தீங்கன்னா, எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? -3 - 4 is -7ன்னு கிடைக்கும். ஓகேவா? எக்ஸுக்கு -2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? -2னா -6, அப்போ -10ன்னு கிடைக்கும். You get it like this. அது மாதிரி இப்போ f inverse of x அது அதுக்கு நம்ம அது மாதிரி இது பண்ணுவோம், பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுவோம். ஸோ f inverse of x என்ன கண்டுபிடிச்சோம்? f inverse of x வந்து x + 4/3 இல்லையா? ஸோ இதுக்கும் f inverse of x இதுக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் இது பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து 0 கொடுத்தோன்னா 4/3 வரும். அது நமக்கு டெசிமலில் வரும். நம்ம கொஞ்சம் இதில் வர மாதிரியே பாயிண்ட் பிளாட் பண்ணுவோம். ஓகேவா? தட் இஸ் எக்ஸுக்கு வந்து 2 கொடுத்தோன்னா, எக்ஸுக்கு 2 கொடுத்தா என்ன வரும்? 2 + 4 6, 6/3 is 2 வரும் இல்லையா? 6/3 2 வரும். அடுத்தது எக்ஸுக்கு வந்து சப்போஸ் இது கொடுத்தோன்னா, சப்போஸ் எக்ஸுக்கு -1 கொடுத்தோன்னா, -1 + 4 will get it as 3/3 1ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது எக்ஸுக்கு வேறு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? 5 கொடுப்போம். ஸோ எக்ஸுக்கு 5 கொடுத்தோன்னா 5 + 4 9, 9/3 3 கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி மைனஸில் வேறு என்ன வேல்யூ கொடுக்கலாம்? -1 கொடுத்தோம். அதே மாதிரி -2 கொடுத்தோன்னாலும் வராது, -3 கொடுத்தோன்னாலும் வராது, -4 கொடுத்தோன்னா -4 கொடுப்போம். -4 கொடுத்தோன்னா will get it as 0ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? அடுத்தது -4 -5 -6 -7 கொடுப்போம். ஸோ -7 கொடுத்தா என்ன வரும்? will get it as -1. ஓகேவா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணுவோம். let us plot these points. இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணுவோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை ஒரே கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். we are going to plot it in a single graph. ஸோ இது வந்து x axis, y axis. ஓகேவா? இது 0. ஸோ
1 2 3 4 5 6 நம்ம இங்கே -1 -2 -3 -4 -5 -6 -7 ஓகேவா and then y axisல நம்ம இது பண்ணுவோம் ஸோ y axisல வந்து பார்த்தீங்கன்னா 2ஸ்ல கொடுப்போம் கொஞ்சம் அப்போ ஈஸியாக இருக்கும் ஸோ 2 4 6 8 6 8 10 நம்ம இங்கே -2 -4 -6 -8 -10 ஓகேவா இப்போ இந்த ரெண்டு லைனையும் பிளாட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இந்த லைனை பிளாட் பண்ணுவோம் ஸோ இந்த லைனை பிளாட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 0, -4 ஸோ 0, -4 ஸோ இது ஒரு பாயிண்ட் அப்புறம் 1, -1 1, -1 இது ஒரு பாயிண்ட் அப்புறம் 2, 2 2, இது ஒரு பாயிண்ட் and then -1, -7 -1, -7 அடுத்தது -2, 10 ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் எனக்கு இங்கே ஸ்கேல் இல்லாதனால ஐ எம் யூஸிங் ஹேண்ட்ஸ் ஸோ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் இட் ஆஸ் அ ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே இப்போ அதே மாதிரி அடுத்தது இதை பிளாட் பண்ணுவோம் ஸோ 2, 2 அது ஒரு பாயிண்ட் இருக்குது and then -1, 1 ஸோ -1, 1 அந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும் -1, 1 அடுத்தது 5, 3 5, 3 will be here இங்கே இருக்கும் and then -4, 0 சரி -1, 1 இங்கே வராது -1, 1 இங்கெல்லாம் வரும் this is -1, 1 அடுத்தது -4, 0 இங்கே இருக்கும் அடுத்தது -7, -1 it will be here இங்கே இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுவும் நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் எனக்கு இங்கே ஸ்கேல் இல்லாததுனால நான் ஃப்ரீ ஹேண்ட்ஸில் ஜாயின் பண்ணுறேன் ப்ளீஸ் யூஸ் ஸ்கேல் டு ஜாயின் நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும் ஸோ இது இங்கே இருக்கும் இட் வில் பி a straight line ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெண்டு லைன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு y is equal to xங்கிற அந்த லைனுக்கு இது சிமெட்ரிக்காக இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஸோ y is equal to xங்கிற லைன் வந்து இட் வில் பி லைக் திஸ் ஏன்னா அது வந்து 0, 0 1, 1 ஓகேவா 2, 2 அப்படி நம்ம பிளாட் பண்ணுவோம் வில் பி பிளாட்டிங் இட் லைக் தட் ஸோ அப்போ தேர்ஃபோர் அந்த லைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இட் வில் பி லைக் திஸ் கண்டிப்பாக இந்த கேப் வழியாக போகும் ஸோ -1, 1 -2, 2 அந்த மாதிரி இருக்கும் ஸோ திஸ் இஸ் த லைன் y is equal to x அதுவும் வேணால் நீங்கள் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிக்கலாம் that is 0, 0 1, 1 2, 2 அப்படி பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ திஸ் இஸ் த லைன் y is equal to x நான் இங்கே வந்து ஃப்ரீ ஹேண்டில் ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு 2, 3 லைன்ஸ் வந்திருக்கு நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் ஸ்கேல் டு ஜாயின் ஆல் தீஸ் இப்போ பாருங்கள் இந்த y is equal to லைனுங்கிற y is equal to xங்கிற இந்த லைன் வந்து இதுக்கு ரெண்டு பக்கமும் பாருங்கள் சிமெட்ரிக்கலாக இருக்கா இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே இந்த பக்கமும் இருக்கும் இட் இஸ் லைக் அ மிரர் இமேஜ் இந்த லைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே இந்த லைனும் இருக்குது
ஸோ அப்போ therefore these two lines, that is f of x and f inverse of x, it is symmetrical about the line y is equal to x. இது எப்படினாலும் நம்ம அடுத்த எக்ஸசைஸில் படிக்க போகிறோம். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்வர்சஸ் ஆஃப் ஈச் அதராக இருந்ததுன்னா, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இன்வர்சஸ் ஆஃப் ஈச் அதராக இருந்ததுன்னா இந்த y is equal to xங்கிற லைனுக்கு வந்து இது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். இட் வில் பி சிமெட்ரிக்கல்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த y is equal to xங்கிற இந்த லைனை ஒரு கண்ணாடி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கண்ணாடிக்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த கண்ணாடிக்கு கீழே இருக்கும். புரியுதா? இமேஜின் இட் லைக் எ மிரர். இது ஒரு மிரர் மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஒரு கண்ணாடி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே விழுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் நம்ம சிமெட்ரிக்கல்னு சொல்கிறோம். இப்போ therefore we can say that f of x and f inverse of x are symmetrical about the line y is equal to x. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனுமே they are symmetrical about the line y is equal to x. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த எக்ஸசைஸில் படிக்க போகிறோம். we are going to study it in 1.4. ஸோ அதனால் you need not worry. இது புரிஞ்சுதாமா? ஜஸ்ட்டு நீங்கள் இது கிராஃப் வரையணும். இந்த y is equal to xக்கும் நீங்கள் பாயிண்ட் பிளாட் பண்ணி கிராஃப் வரையலாம். வரைஞ்சி ஜாயின் பண்ணிங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி இங்கே நடுவில் ஒரு மிரர் வச்சிங்கன்னா, இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் ஒரு மிரர் வச்சிங்கன்னா இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதோட இமேஜே இங்கே இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுதான் நம்ம சிமெட்ரிக்கல்னு சொல்கிறோம். அதுதான் we call it as சிமெட்ரிக்கல்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம்.